ஆசிர்வதித்து நலமாக இருக்கீங்க நம்புறேன். சமீபத்தில் திருமணமான ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அந்த கணவன் மனைவி எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்களாம், எப்போவுமே அவங்கள பாராட்டிகிட்டே இரு, அது அவங்க ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப ஈஸியாக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணிடும் அப்படின்னு சொன்னாங்க. முதல் நாள் சமையல் செஞ்சு கொண்டு வந்தபோது அதை சாப்பிட்டு பார்த்தபோது உப்பு இல்லை, இருந்தாலும் அவர் கண்மூடித்தனமாக அவங்கள பாராட்டியிருக்காங்க. இதே மாதிரி சமையல் தினமும் செய்யணும், நீ வேறு லெவலில் இருக்குது, அற்புதமாக செஞ்சுருக்க, அப்படிலாம் சொல்ல போக அந்த அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன உப்பு இல்லையே, இவ்வளோ பாராட்டியிருக்காரு, இவ்வளோ சொல்கிறாரு, தினமும் இப்படியே செய்யணும்னு சொல்லியிருக்காரு, வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க உப்பு இல்லாமல் சமைச்சு போட்டாங்களாம். இந்த பாராட்டுதல் முகஸ்துதி அப்படிங்கிற நிலைமையில போய் இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லி பலதையும் சொல்லலாம். ஆனால் பிடிச்ச விஷயம் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த முகஸ்துதி 24 மணி நேரம் நீங்கள் அவங்களை முகஸ்துதி பண்ணி பாராட்டிகிட்டே இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பான், ஒரு கவலையும் இல்லாமல் இருப்பான். அது எவ்வளோ ஒரு ஆபத்து தெரியுமா? மிகப்பெரிய ஆபத்து. இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸை அவங்களோட காரியங்களை சாதிப்பதற்காக பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. டீச்சர்ஸும் அவங்களோட தவறுகளை தெரியாமல் அது குளிர் காஞ்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. குடும்பத்தில், வீட்டில், வேலை ஸ்தலத்தில், எல்லா இடங்களும், சர்ச்சுக்குள்ளே எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், தவறு செய்கிறவனே நீங்கள் கண்மூடித்தனமாக முகஸ்துதி செய்து பாராட்டிகிட்டே இருக்கீங்க, அது பெரும் சீரழிவு அப்படின்னு பைபிள் வான் பண்ணுது. ஆண்டவர் இதை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். ரொம்ப சிம்பிளாக அதிலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நான் அவங்களோட எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். இந்த கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தேவையான இடத்துல கோவப்படுது. அந்த திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக, நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது, தப்பாக பயிரப்படாது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்க மேலே கோவப்படல, எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இப்படி கோவப்படுறவனை உடனே விலக்கி வச்சிடறாங்க. ஐயோ, நீ தப்பை சுட்டி காட்டிட்ட, எங்கிட்ட கோவப்பட்டுட்ட, நீ எனக்கு வேண்டாதவன், நீ என்னை அழிக்க பார்க்குற அப்படின்லாம் சொல்லிட்டு முழுசாக அவனை விலக்கி வச்சிடறாங்க. அது பெரும் ஆபத்தில் போய் முடியும். அவன் உன்னை கடிந்து கொள்ளக்கூடியவன், நல்லது கெட்டதை ஓப்பனாக பேசக்கூடியவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அப்படிப்பட்டவங்க உங்க கூட இருக்காங்கன்னு சொன்னால் சந்தோஷப்படுங்க. அப்படிப்பட்டவங்களோட சேர்ந்து இருக்கப்பா முயற்சி பண்ணுங்கள். இப்படி நல்லது கெட்டது ஓப்பனாக பேசக்கூடியவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அழிவு உங்கள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். முகஸ்துதி பண்ணுறவங்க மட்டும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அழிவு உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லி தந்திருக்கிற அந்த பாடங்களை தயவு செஞ்சு வாழ்க்கையில் நம்ம பேசிக்கிற போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாரோட நல்ல உறவு பண்ண முடியும். நாம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். நம்ம நேசிப்பவர்கள் எப்போது நம்ம கூட இருக்கிறவங்க நல்லது கெட்டதை பார்த்து தான் நம்மளை பாராட்டவும் திட்டவும் செய்வாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக முகஸ்துதி பேசுகிற ஒரு மனிதன் தயவு செஞ்சு இருக்காதிங்க, அது சீரழிவு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லோரையும் உண்மையாக நேசித்து அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லது சொல்லுங்கள், இல்லதையும் பொல்லாதையும் இல்லது பொல்லாதுன்னே சொல்லி திட்டுங்க. அவங்களை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சி பண்ணுங்கள். அப்படி செய்கிற போது நம்மளோட வாழ்க்கை, நம்ம சுற்றி இருக்கிற வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும். பி ஹாப்பி, டூ குட், காட் பிளஸ் யூ ஆல்.